மனையில் வந்து நெகட்டிவ் இருக்கான்னு பார்க்குறேன். நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, நெகட்டிவ் இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா சுத்தம். நெகட்டிவ் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா நான் மூவிங், அப்படியே நிற்கும். சரியா? இப்போ பார்க்க போகிறோம். மூமெண்ட் இருக்கா? புரியுதா? இல்லை. இப்போ நம்ம மனையில் நெகட்டிவ் கிடையாது. ரைட்டா? ஓகே. இது அப்படியே வந்து இப்போ பாசிட்டிவ் போடுறேன். இப்போ நெகட்டிவ் இல்லை, அப்போ பாசிட்டிவ் இருக்குன்னு தானே? இப்போ பாருங்கள். நம்ம மன 100% பாசிட்டிவ். முதல்ல நெகட்டிவ் போட்டு சுற்றிச்சா? இல்லை. இப்போ பாருங்கள், அப்படியே ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கேன். ஓகே. 100%. கையை மூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா சுற்ற ஆரம்பிக்கும். சேர்த்துருந்தோம்னாக்கா நேர ஸ்ட்ரைட்டு. அப்போ 100% பாசிட்டிவ். ரைட்டா? முதல்ல போட்டது வந்து இந்த ஓட்டங்களை பார்க்கறதுக்காக நம்ம இது பண்ணேன். இப்போ மறுபடியும் அதே சாம்பிள் போடுறேன். இந்த காலி ஓட்டம், முனிவு ஓட்டம் அப்படிங்கிறது இப்போ அது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கொஞ்சம் இப்போ மேற்கேருந்து கிழக்கு நோக்கி போகிறேன். ஓட்டம் இருந்துச்சுன்னு கேட்டால் ஸ்கேனர் வெறியும். சரியா? மூவ் பண்ணுறேன். நிற்கிறேன் இல்லையா? நிற்கிறேன். இல்லை. அப்போ மேற்கேருந்து கிழக்கு நோக்கி மூவ் பண்ணால் தெற்கேருந்து வடக்கு நோக்கிய ஓட்டங்கள் இல்லை. இப்போ வந்து வடக்கேருந்து தெற்கே நோக்கி போகிறேன். மேற்கேருந்து கிழக்கு நோக்கி ஓட்டங்கள் வருதான்னு பார்க்குறேன். இந்த வரேன். நிற்கிறேன். ஓட்டங்கள் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் நம்ம மனையில் வந்து ஓட்டம் இல்லை. அதே மாதிரிக்கு நெகட்டிவ் தன்மை அப்படிங்கிறது இல்லை. ரைட்டா? பாசிட்டிவ் தன்மை இருக்குது. மனை நல்ல மனை, ஓல்டு பில்டிங்கு, மனை நல்ல மனை. ரைட். ஓகே. இதே வைப்ரேஷன் அங்கே இருக்கும். நார்த் ஈஸ்ட்டு வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே இது பண்ணி ஸ்கேன் பண்ணி. நார்த் ஈஸ்ட்டு வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறது 5 எலிமெண்ட்டில் வாட்டர் எலிமெண்ட்டு. %100 நல்லா இருக்கா? சரியா? சனி மூளை நல்லா இருக்குது. ஏற்கனவே லெட்டின் மூளை இருந்துச்சுன்னு கேட்டால் இது சுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரைட்டா? இப்போ சனி மூளை நல்லா இருக்குது. வாட்ரு, ஃபயர் எலிமெண்ட்டு, அதாவது அக்னி மூலை. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையா?
இப்போ நம்ம வீட்டோட மையப்பகுதியில் இருக்கோம். அங்கிட்டு இருக்குது, பின்னாடி இருக்குது. பிரம்மஸ்தானம் இதான் மனையோட மையப்பகுதி. அக்னி மூலையும் நல்லா இருக்குது, ஃபயர் எலிமெண்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ இனி பார்க்க போகிறது தென்மேற்கு மூலை. இப்போ நம்ம அங்கே என்ன பிளேஸ் பண்ணியிருக்கிறோம்? பீரோ வச்சுருக்கோம், தண்ணியும் வச்சுருக்கோம். ரைட்டா? இப்போ பார்த்துறீங்களா? வாட்டர் எலிமெண்ட்டு கரெக்டாக 100% காமிச்சிச்சு. ரைட், ஓகே, அது நல்லா இருக்குது. அக்னி திசையிலே கரெக்டாக இருக்குது. ரைட்டு வச்சுட்டோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளுக்காக காவேரி வாட்டர் அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, வெளிப்பக்கம் கீழே வச்சுருக்கிறீங்க. ரைட்டா? இந்த திசையிலேருந்து தென்மேற்கில் இருக்குது. ரைட்டா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுலேருந்து என்ன உணர்றியா? மைனஸ் இருக்குது, அந்த ஏரியா சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சாமா? ரைட், ஓகே. ஒட்டி வச்சுருக்கேன். மூவாதா மிக்குதா? விரியலை. ரைட்டா? ரைட்டா? அப்போ அங்கே அந்த ஜோன் பிருத்திவி அப்படிங்கிற தென்மேற்கு திசை செயலிலேருந்து போச்சு. ரைட்டா? இப்போ நீங்கள் இந்த ஓ இந்த இருக்குது, இந்த இதை வச்சுக்கிடுவான். இந்த இருக்கு, மூவாதா? விரியுதா? அந்த ஜோன் அடிவிட்டு போச்சு. பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் செயல்விழந்து போச்சு. இதனுடைய விளைவு வெளிப்பாடு என்னன்னு கேட்டாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்ற நிலை, சிறு சிறு காயங்கள், விபத்து, இது நடக்கும். தென்மேற்கு சூழல் பாதிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாக்க அது நடந்திருக்கு தானே? ரைட், ஓகே. அடுத்து இந்த வர இதை கட் பண்ணிட்டு போடுங்க, கண்டினியூ. திருப்பி ஆன் பண்ணுங்க. இப்போ போடுறது ஏர் எலிமெண்ட், வாயு மூலைன்னு சொல்கிறது ஏர் எலிமெண்ட். இது ஜலமூலை, நீர் எலிமெண்ட்டு, இது ஃபயர் எலிமெண்ட்டு, இது பிருத்திவி நிலத்துக்குடைய இது வந்து ஏர் எலிமெண்ட், காற்று, வாயு அந்த இதுக்கு உள்ளது. இப்போ நம்ம அங்கே என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்கிட்டு லெட்டின் ரூம் வச்சு, இது கிச்சன் வச்சுருக்கிறோமா? ரெண்டாவது ஆப்ஷனு நம்ம தெற்கு பார்த்த வீடுங்களில் கிச்சன் வச்சுருக்குறோம். ரைட்டா? இப்போ இருக்கிற சரியா அங்கே பிளேஸ்மெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போமா? ரைட், ஓகே. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி இந்த இங்கிட்டு திரும்பி வாங்க, மேற்கிட்டு வாங்க. ஓகேம்மா? இப்போ அந்த பிளேஸ்மெண்ட் அது கரெக்டாக இருக்குது. இப்போ 4 பூதங்கள், 4 பூதங்களில் ஒரு பூதம் மைனஸ் செயலிலேருந்து போச்சு. அப்போ அதுக்கு ரெக்டிஃபை பண்ணணும், அந்த எனர்ஜி ஜோனை கொண்டு வரணும். சரியா? இதுதான் இதுவரைக்கும் பார்த்ததில் வந்து ட்ராபேக். ரைட்டா?
அதுக்கப்புறம் ஸ்பேஸ், மனையோட மையப்பகுதி ஸ்பேஸ், பிரம்மஸ்தானம், ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். மையப்பகுதி 5 எலிமெண்ட்டு, இது ஸ்பேஸு. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இதுலேருந்து டிஃபெக்ட் அப்படிங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டு ஐயா, அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கய்யா. எர்த்து இப்போ மருவத்தறி போடுறோமா, தென்மேற்கு. பஞ்சபூதத்தில் வந்து ஒரு பூதம் தன்னுடைய வலிமையை முற்றிலும் இழந்து விட்டது. தண்ணி அப்படிங்கிறது கொண்டாததுனால இது. ஓகே, ரைட்டா? ஓகே. மற்றபடி இங்கே உள்ள அமைப்புகள், மற்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது.